ஹெல்த்தி சாட்டர்டேல இன்னைக்கு நம்ம தண்ணியை எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம பஞ்சபூதங்கள பத்தி பேசும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அ டெய்லியுமே வீடியோ போடுற மாரி ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் வாரம் நிலம் பத்தி போட்டுட்டு, நெக்ஸ்ட் வீக் நீர் பத்தி போடுறதுக்குள்ளேயே நமக்கு ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பேசணுங்கிறதே மறந்து போயிடுது ஆல்மோஸ்ட். ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்ம டெய்லியுமே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நடுவுல அதனால அ அத பத்தி பேசி முடிச்ச பிறகு சரி கொஞ்சம் கேப் விட்டாச்சு. அ கொஞ்சம் அ எவ்ரி சாட்டர்டே போடுவோம். இல்லன்னா நடுவுல எப்பப்பலாம் டைம் இருக்கோ அப்பப்பலாம் அ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போட பார்க்குறேன். அ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அ அது வந்துட்டு இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பஞ்சபூதங்கள்ல நீர் பார்த்தோமா, நீர் வந்து எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பப்பலாம் எது எதெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அத சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் லாஸ்ட் வீக் இதுவரையும் போட்டதுல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது வந்துட்டு நெறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். ஓ! இத ஃபாலோ பண்ணா இவ்ளோ நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும். அது வந்து தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொன்னா, தண்ணி வந்து ம் வாயில வச்சிருந்து ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் வச்சிருந்து ஒரு மடக்கு விழுங்கணும்னா, அது வந்து 3 தடவ அ விழுங்கும்போது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ஏற்கனவே நான் நீர் பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்தேன். அது 3 தடவ 3 மடக்க விழுங்கும்போது வாயில வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப வந்து நம்மளோட உமிழ்நீர் அது கூட கலக்கும். ஆ உமிழ்நீர் அப்படிங்கிறது அது உமிழ்நீர் கிடையாது. உயிர்நீர்ன்னு சொல்லுவோம். ஆ அது வந்து உயிர்நீர். அவ்ளோ உயிர் நமக்கு உயிர் வளர்றதுக்கான ஒரு ஆதாரமான ஒரு நீர். ஏன்னா நம்ம சாப்பாடே நம்மளுடைய உமிழ்நீர் கலந்து நம்ம சாப்பிடும்போது தான் அது வந்து செரிமானம் ஆகும். ஸோ அது உயிர்நீர் தானே கண்டிப்பா. அ அது அப்ப வந்து அது கூட கலந்து நம்ம கொஞ்ச நேரத்துல ஒரு 5 செகண்ட்ல கலந்துரும். அப்ப என்ன பண்ணும்னா, அது வந்து ம் அல்கலைனா மாத்திரும். அந்த தண்ணிய வந்து அல்கலைனா மாத்திரும். என்ன மாதிரியான வாட்டரா இருந்தாலும் அல்கலைனா மாத்தி, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதுல உடம்புல சேர்ற மாரி, அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல சேர்ற மாரி பார்த்துக்கும். தண்ணியில நெறைய சத்துக்கள் இருக்கு. அதனால தான் வந்து நார்மலா போர்வெல் வாட்டர் அந்தந்த ஏரியால நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, அந்த இடத்துல பூமிக்கு அடியில உள்ள தண்ணி வந்து உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளதா இருக்கும். காய்கறியுமே எந்த இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல என்ன விளையுதோ, அதுதான் உங்களுக்கு தேவையானதா இருக்கும். ஸோ நீங்க இருக்கிற இடத்துல உள்ள தண்ணிய நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அதுல இருக்கும். அப்படி முடியல அப்படின்னு சொல்லி இப்ப எங்க பார்த்தாலுமே வந்துட்டு, அந்த காவி தண்ணி அந்த மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அ இது கார்ப்பரேட் வாட்டர் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பெருசா அந்த மினரல்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அ அதுவுமே ஓகே தான். நம்ம நல்ல தண்ணிய ஹீட் பண்ணிட்டு அ சாப்பிட்டுக்கலாம். ஆறுன பிறகு. அதனால அ சூடான கொதிக்க வச்ச ஆற வச்ச தண்ணி வந்து செரிமானத்தலாம் நல்லா பூஸ்ட் பண்ணும். அ ஸோ அந்த மாரி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆ அது மாதிரி குளோரின் போட்ட அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா குளோரின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து இப்ப பாத்ரூம்ல எல்லாமே அந்த பாசி அதெல்லாம் இருக்கும்போது, வேற ஏதோ இருக்கும்போது அந்த இடத்துல போட்டோம்னா, அதுல உள்ளது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றதுக்கு தான் அது யூஸ் ஆகுது இல்லையா? அப்ப அது வந்து நம்ம தண்ணீல போட்டு நம்ம உள்ள சாப்பிடும்போது, நிச்சயமா நமக்கு வந்துட்டு அது இதுவாகும். நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் வரும். ஸோ முனிசிபல் வாட்டர் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து சுட வச்சுட்டோம்னா, அதுல உள்ள எல்லா கிருமியுமே அழிஞ்சிரும். நல்ல செரிமானமும் நல்லாருக்கும். அதனால அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ம். அப்புறம் வந்து சாப்பிடும்போது நீங்க போன வாரம் போட்டிருந்தோம் இல்லையா? நீங்க யார் யாரெல்லாம் நல்ல மென்னு சாப்பிடுறீங்க? நானே என்ன ஃபாலோ பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 32 முறை மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 32 முறை யாராவது மென்னு சாப்பிட்டு பார்த்தீங்களா? அப்படி சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஏப்பம் வந்திருக்கும். எத்தன பேரு இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? அத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.